Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. குன் என்ற சப்தத்தின் மூலம் எறும்பு முதல் 8000 ஜீவராசிகளை படைத்துள்ள ரஹ்மானுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இன்னும் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தபஈன்கள் தபஈன்கள் இன்னும் அல்லாஹ்வின் இஸ்மை பற்றி பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்மா உஸ்னா விளக்க உரை தொடரில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இஸ்மா ஆகிறது அல் பாக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் பாக்கி என்றால் என்றும் நிலைத்திருப்பவன், என்றும் இருப்பவன், அழியாத்தன்மை கொண்டவன். படைப்பாளன் அல்லாஹ் என்றும் இருப்பவன், அழியாதவன். அவனது படைப்புகள் தான் நிலைக்காதவை, ஒரு நாள் அழியக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலைத்திருப்பது என்பது அல்லாஹ்வின் தன்மையாக இருக்கின்றது, அழிவதென்பது நமது தன்மையாக இருக்கின்றது. இந்த உண்மையை அல் குர்ஆன் இப்படி குறிப்பிடுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு மன் அலைஹா ஃபான், அதாவது பூமியில் உள்ள அனைவரும் அழிந்து போகக்கூடியவர்களே. வயபுகா வஜூ ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், வல்லமையும் கண்ணியமும் உடைய இறைவன் முகமே நிலைத்திருக்கும். அல்லாஹ் என்றும் நிலைத்திருப்பவன், தன்னில் நிலைத்திருப்பவனாக இருக்கின்றான். ஆனால் மனிதனோ தற்காலிகமாக இருப்பவன். அவன் இருப்பது அல்லாஹ்வின் உதவியிலும் நாட்டத்திலும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இருப்பு என்பது நாம் உண்ணும் உணவிலும் குடிக்கும் பானத்திலும் தங்கியுள்ளது. அல்லாஹ் என்பவன் அல் பாக்கியாக இருக்கின்றான். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவன் எப்பொழுதும் நிலைத்திருப்பவன். ஆனால் மனிதனுக்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. அதாவது மனிதனுடைய குழந்தை பருவம் நிலைக்காது, இளமை பருவம் நிலைக்காதது, முதுமையும் தொடராது, ஆரோக்கியமும் நிலைக்காதது. அனைத்தும் மாறியக்கூடியது, அழியக்கூடியதாக தான் இருக்கின்றது. மனிதன் அழியக்கூடியவனாக இருந்தாலும் அவன் தொடர்ந்து வாழ விரும்புகிறான். தனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அவன் அல் பாக்கியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ஏற்று என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பி அவனுடன் தொடர்பு பட்டு அவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் சுவனத்தை பெறுவான். வாழ்நாள் முழுவதும் அவன் இன்பத்தை அடைவான், அதிலே நிலையாக இருப்பான். அல்லாஹ் நிலையானவனாக இருப்பது போல மனிதனுடைய செயலும் நற்காரியங்களும் நிலையானது. எனவே அழியக்கூடியவர்களாக இருக்கும் நாம் அழிவே இல்லாத அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு அல் பாக்கியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.